பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவும். மனுக்குலத்தை மீட்கும்படியாய் பெத்லகேமின் முன்னணியில் உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை பாலகனாய் அர்ப்பணித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிறப்பின் பண்டிகை வழிபாட்டிலே பங்கு பெறும்படியாய் திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்திருக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் உம்முடைய திருமணிலே திருச்சபை மக்களாய் காத்திருக்கின்றோம். வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியானவருடைய அருள் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் பிரசன்னராக இருந்து இந்த வழிபாட்டை நடத்தி தருவீராக. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே ஆளுகை செய்து இந்த நாளின் பண்டிகையின் மூலமாக ஒரு நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்து வழி நடத்த வேண்டும் என்று பெத்லகேம் பாலகன் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. கிறிஸ்து பிறப்பு பண்டிகை வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 71வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 71 மெய்பக்தரை நீர் விழித்தெழும்பும் சந்தோஷமாய் நாளை வாழ்த்திடும் என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். பக்தரே நீர் விழித்தெழும்போ சந்தோஷமாய் நாளை வாழ்த்திடும். இன்றைக்கு மீட்பர் ஜென்மித்தார், விண்ணொலி விதையை கொண்டாடினார். கர்த்தாடி கர்த்தர் மானிடனானார், ரட்சண்ய கர்த்தாவாக தோன்றினார். இதோ நற்செய்தி கேளும் இன்றைக்கே, இம்மானுவேல் தாவீதின் ஊரிலே பூலோக மீட்பராக பிறந்தார். எல்லாருக்கும் சந்தோஷம் நல்குவார் என்று ஒரு தூதன் பெத்லகேமிற்கு இரவில் தோன்றி மொழிந்தானே. அநேகமானோர் கூட்டம் மகிழ்ந்து ஆனந்த பாட்டை பாடி சாய்ந்து வேண்டில் கர்த்தாவுக்கு மாதுதியோ, மண்ணில் நல்லோர்க்கு சமாதானமோ என்றல்லேலூயா பாடிவானினார். தெய்வீக அன்பின் மாண்பை போற்றினார். செய்தி கேட்டமை பருளுக்கு அற்புத காட்சி காண வீராய்ந்து யோசேப்புட தாய் மரியாளையோ முன்னடை மீது தெய்வ சேயோ கண்டு தெய்வன்பை எண்ணி போட்டினார். ஆனந்தமாய் தம்மந்தை கேகினார்.
அடைந்தோம், அவரின் நித்திய துதி கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நின்று மாறை முறைமுறையாய் படிக்கலாம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அவருடைய கர்த்தத்துவத்தின் பிறகு சமாதானத்துக்கு முடிவில்லை. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷனிலே பிரியம். வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்திலே கிட்டிச் சேர்வதற்காக
கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்திலே அன்பும் சினேகமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை பின்வரும் மன்றாட்டின் மூலமாய் மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்கிறோம். ஒளியில் நடவாமல் கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லை விட்டு விலகவில்லை. எங்கள் மன்றாடினோம். இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். ஒரு மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். முதல் பரிசுத்த நாமத்துக்கு பயனுண்டாகும்படி நாங்கள் இனி புதுச்சியில் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்திருக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று வெகு இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஜெபம் செய்வோமாக. கிறிஸ்து பிறந்த திருநாள், இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். இம்மானுவேலராகிய கடவுளே, காலத்தின் நிறைவில் அருளும் உண்மையும் நிறைந்தவராக உம்முடைய ஒரே மகனை எங்கள் நடுவில் உலகத்துக்கு அனுப்பினீர். முது வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் முது வெளிச்சத்தால் எங்களை தூய்மைப்படுத்தும். முது அன்பின் வாய்க்கால்களாக எங்களை உயிரூட்டியருளும். அப்பொழுது நாங்கள் மகிழ்வுடனும் உவகையுடனும் புதிய பாட்டை பாடுவோம். உமது பிள்ளைகள் என்பதில் மகிழ்ச்சி அடைவோம். இவ்வுலகின் கடைசி எல்லையில் வாழும் மக்களுக்கும் உமது நற்செய்தியை பகிர்ந்து கொள்வோம். உம்மாடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் இரண்டாம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 வரை. மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 வரை. எப்பிரத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது.
ஆனாலும் பிரசிக்கவிட்டும் அவர்களை ஒப்புக் கொடுக்கும்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரத்தோடு கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நினைத்திருப்பார்கள், அவர் இனி பூமியின் எல்லை பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதானக்காரனர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாகின்றது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது வேத பாடம் அப்போஸ்தலராகிய பவுல் கலாத்திற்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கு அடிமையானவருக்கு வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்படியிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளையாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவராயிருந்தோம். நாம் புத்திர சிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவனுமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா இதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறாய். வாசிக்கப்பட்ட 2வது வேத படம் வாசித்து தேவனுக்கு மகிமை உண்டாதார். மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 60வது பாமாலை பாடுவோம். பாமாலை 60. ஓ பெத்லகேமே சிற்றூரே என்னே உன் அமைதி என்று தொடங்கும் பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். Alleluia.
குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 வரை. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 வரை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ பாகம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வண்ணமாக 23ஆம் பக்கத்தில் இருக்கின்ற வாலிபர் மூவரின் கீதத்தை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சிருஷ்டிகளே போற்றி போற்றி புகழ்ந்து என்னை
போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிக்காலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மூடுமணியே ஆலங்கட்டியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மணிக்கட்டியே குளிரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். உறைந்த நீரே உறைந்த மழையே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியானது கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவாது. அவைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்திடும் எல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீரூற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சமுத்திரங்களே நதிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மகாமச்சங்களே நீர்வாழ்ந்தகள ஜந்துக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாய சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனோ மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இஸ்ரவேலர் கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவார்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான் விழாவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தம் தாழ்வுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனனி
ஸ்திரியாவே ஸ்திரியாவே மிகாவேலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னத்தைக்கும் அவரை துதியுங்கள். அமர்வோம். ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை தகுதிப்படுத்துவோம். மனுக்குலத்தின் மீட்பிற்காக பெத்லகேமின் முன்னணியில் பாலகனாய் பிறந்து இன்றும் எங்களை ஆண்டு வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருப்பெயரிலே திருச்சபை மக்களாய் உம்முடைய திருமணிலில் ஒன்றிணைந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை முழுமை செய்து கொள்ள ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், அவைகள் நித்தியமும் எங்களை வழிநடத்தக்கூடியது. அந்த நம்பிக்கையோடு கூட அதிகாலை நேரத்தில் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படும், நீர் எங்களோடு கூட பேசும். இத்திருப்பெயரிலே பணிந்து மன்றாடுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தூய இம்மானுவேல் ஆலய திருக்குடும்பத்தினர் அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் பலிபீட பணியாளர்கள் சார்பிலும் மிகுந்த அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ் ஒரு புதிய விடியல் என்பது இந்த நாளிலே நாம் சார்ந்திருக்க நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற செம்பொருள். ஒரு கேள்வியோடு கூட அருளறையை தொடக்க விரும்புகின்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை
நம்முடைய வழிபாட்டிலே பாடின நிறைவு பாமாலை உங்களில் யாருக்காவது நினைவில் இருக்கின்றதா? பாடகர்க்குள்ள சொல்ல வேண்டாம். கடைசி பின் பவனி கீதம் என்ன பாமாலை பாடணும்? சொல்லுங்க. இப்போ நாம் பெத்லகேம் சென்று ஆச்சரிய காட்சியாம். இங்கிருந்து போகும்போது பெத்லகேம் சென்று என்று சொல்லி பாடி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறோம். இப்போ மறுபடியும் ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? நம்பிக்கை இருக்குதா? பெத்லகேமுக்கு வந்துட்டோமா? ரைட். பெத்லகேமிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பெத்லகேம் பாலஸ்தீனாவில் இருக்கின்ற ஒரு பூர்வீக பட்டணம். இதனுடைய பழைய பெயர் மீகா தீர்க்கதரிசியின் முதல் பாடத்தில் நாம் வாசிக்க கேட்டபடி எப்பிராத்தா. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு சின்ன இடம். இது தாவீதின் ஊர் என்று அழைக்கப்படுகின்றது. ரெகோபயாமினுடைய காலத்திலே இது அரணிப்பாக முழுமை செய்யப்பட்ட ஒரு பட்டணம். இந்த பெத்லகேம் ரூத் நகோமி தங்கியிருந்த இடம். ராகேல் இதனுடைய வழியிலே அடக்கம் செய்யப்பட்ட இடம். தாவீது பிறந்த ஊர். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே தாவீது இறை ஒப்படைப்பு செய்யப்பட்ட இடமும் பெத்லகேம் தான். பெத் லெகேம் என்று இதை பிரித்து பார்க்கின்ற பழக்கம் உண்டு. அதாவது அப்பத்தின் வீடு என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் இந்த பெத்லகேமை சுற்றிலும் திராட்சை தோப்புக்கள், அத்திப்பழ மரங்கள், வாதுமை மற்றும் ஒலிவ மரங்கள் நிறைந்திருக்கும். உணவிற்கு பஞ்சமில்லாத ஒரு இடம் பெத்லகேம். இந்த பெத்லகேம் அப்படி உணவை வாரி வழங்கினபடியினாலே இது உணவின் வீடு, அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்பட்டது. இந்த நகரின் கிழக்கு பகுதியிலே, இந்த சின்ன ஊரின் கிழக்கு பகுதியிலே வயல்வெளிகள் அதிகம் உண்டு. இந்த வயல்வெளிகளில்தான் போவாஸ் ரூத்தை சந்தித்திருக்கின்றார். இந்த போவாஸ் பிறந்த இடம், போவாசினுடைய மகன் ஓபேத் பிறந்த இடம், ஓபேத்தினுடைய மகன் ஈசாய் பிறந்த இடம், ஈசாயினுடைய மகன் தாவீது பிறந்த இடம். இந்த தாவீதின் ஊரில்தான் உலகத்தை மீட்கும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிறக்கின்றார். ஒருவேளை இந்த இடம் இயேசுவின் தகப்பனாக அடையாளப்படுத்தப்பட்ட யோசேப்பும் பிறந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. நான் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே குடிமதிப்பு எழுதப்படும்படி அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போகின்ற போது யோசேப்பு பெத்லகேமுக்குத்தான் போகின்றார். ஆக யோசேப்பும் பிறந்த இடமாக இது அடையாளப்படுத்தப்படுகின்றது. கிபி 325ஆம் ஆண்டிலே எண் கோண வடிவிலே இங்கே ஒரு ஆலயம் கான்ஸ்டான்டைன் அரசன் மூலமாக கட்டப்பட்டது. அது பிற்பாடு சிதிலமடைந்து மறுபடியும் 527ஆம் ஆண்டிலே கட்டப்பட்டது. தி சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகின்ற, இன்றைக்கும் புனித பயணம் செல்லுகின்றவர்கள் பெத்லகேமிலே இயேசு பிறந்த இடத்தை காண்கின்ற இடம் இந்த சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகின்ற இயேசு பிறந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆலயம். நாம் படிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதியிலே மீகா தீர்க்கதரிசி இந்த பெத்லகேமை குறித்து சொல்லுகின்ற போது, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதயாவின் பிரபுக்களில் சிறியதல்ல என்று சொல்லி ஒரு வார்த்தையை குறிப்பிடுகின்றார். அப்படியானால் சிறியதல்ல என்றால் ஒரு சின்ன இடமாகத்தான் அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
அந்த நாட்களிலே 1000 பேர் குடியிருந்தால் சிற்றூர் என்று அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் பெத்லகேமை பொறுத்த வகையிலே இந்த 1000 பேருக்கும் குறைவாக வாழ்ந்த ஒரு பகுதியாக, ஒரு மிக குறைந்த குடிமக்கள் மாத்திரமே வாழ்ந்த பகுதியாக இந்த சிற்றூர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிற்றூரில் இருந்துதான் ஒரு புதிய விடியல் தொடங்குகிறது. இந்த ஒரு சின்ன இடத்திலிருந்துதான் ஒரு மாபெரும் வெளிச்சம் பிரகாசிக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஆசரிப்பை இந்த 2024ஆம் ஆண்டிலும் ஆசரித்து கொண்டிருக்கின்ற நமக்கு ஒரு புதிய விடியலை நோக்கிய பயணம், ஒரு புதிய விடியலை நோக்கிய வாழ்வு இருக்கின்றது என்பதை நினைவுபடுத்துவதுதான் பெத்லகேம். ரூத் இயேசுவினுடைய முன்னோர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற அட்டவணை பட்டியலின் அடிப்படையில் போவாஸ் ரூத்தை சந்தித்த வயல்வெளி, அந்த வயல்வெளியில் தான் மேய்ப்பர்கள் தங்கியிருந்து மந்தையை காத்து கொண்டிருந்தனர். ஊருக்கு வெளியே இருந்த அந்த மேய்ப்பர்கள் நற்செய்தியை பெற்றுக்கொண்ட இடத்தில்தான், அந்த வயல்வெளியில்தான் போவாஸ் ரூத்தை சந்திக்கின்றார். இந்த ரூத்துடைய வாழ்வை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு வாழ்வு மறுக்கப்பட்ட பெண்ணாக அன்றைக்கு சமுதாயத்திலே அடையாளம் காணப்பட்ட ஒரு மகள். இந்த ரூத்தினுடைய மாமனாரும் மாமியாரும் பெத்லகேமிலே ஒரு காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் அடிப்படையிலே அவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக அவர்கள் வெளியேறுகின்றார்கள். வெளியே சென்று அங்கே தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டிருக்கின்ற போது 3 ஆண்களும் மரித்து போய் விடுகின்றார்கள். நகோமி, இந்த ரூத்தோடு கூட இன்னொரு பெண், 3 பேரும் தனித்து விடப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே மறுபடியும் பெத்லகேமை நோக்கி பார்க்கின்ற போது அங்கே ஒரு வெளிச்சம் தெரிகின்றதை உணர்கின்றார்கள். பெத்லகேமிலே இருந்த பஞ்சம் தீர்ந்து ஒரு செழிப்பு நிலவிக் கொண்டிருக்கின்றதை கேள்விப்பட்டு நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தராய் தேவனுடைய பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவனில் மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தந்தையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமத்தில் பரிசுத்த ஆவியானவராலே கனிவுள்ளவராய் அவதரித்து மனிதரானார். நமக்காக காலத்தில் சிலுவையில் பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்தில் ஏறி பிதாவின் வலது வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மரித்தோரையும் வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவுடைய குமாரன் கொடுக்கிறவருமாய் பிதாவுடைய குமாரன் சோதரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தவராயிருக்க பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையுடன் என்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் தயவு செய்து செய்தியை கூறிடுவோம். நம்மை மீட்க தேவன் வந்தார். நற்செய்தியை கூறிடுவோம். நம்மை மீட்க தேவன் வந்தார். Happy Christmas to you. Merry Christmas to you. Happy Christmas to you.
ஆலயத்தின் பலிபீடம் மற்றும் ஆலயத்தின் உள்பகுதியிலே மலர் அலங்காரம் செய்வதற்காக தங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை கொடுத்து உதவின சத்யா நிறுவனத்தினுடைய ஜெனரல் மேனேஜர் திரு வில்சன் ஐயா அவர்களுடைய குடும்பத்திற்கு திருச்சபையின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த அலங்காரங்களை எல்லாம், குறிப்பாக நட்சத்திர கூண்டுகளை எல்லாம் அதிகமாக தொங்க விடுவதற்கு உதவியாக இருந்து அதை நேர்த்தியாக செய்து அனைத்து அலங்காரங்களையும் வெளியே பந்தல் மற்றும் உள் அலங்காரம் அனைத்தையும் செய்த வாலிபர் ஐக்கிய சங்க குழுவினருக்கும் திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மையும் நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 20வது கீர்த்தனை ஆதி திரு வார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார் என்கின்ற கீர்த்தனை. அதைத் தொடர்ந்து 33வது கீர்த்தனை பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற 2 கீர்த்தனைகளை பாடி நம்முடைய காணிக்கைகள் மகிமையை மறந்து தம்மை வேறு
வார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு பார்வையுள்ள தாய்மடியில் தலை சாய்கிறார், இங்கு பார்வையுள்ள தாய்மடியில் தலை சாய்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னடையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னடையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, இங்கே ஆற்றலுள்ள சத்தத்துக்குள் அருள் பிறந்தார், இங்கே ஆற்றலுள்ள சத்தத்துக்குள் அருள் பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபாசனத்தை பிரவேசித்து புதிரும் ஜீவனமான மார்க்கத்தையும் உம்முடைய அருமையான குமாரனும் இரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணீரே. நாங்கள் அபாத்திரம் அவர்கள் மூலமாக உம்மண்டே வருகிறோம். எங்களையும் இந்த அர்ப்பணிப்புகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியும் உம்முடைய எல்லாவற்றையும் உம் கருத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். கருத்தில் வரும் சமாதானத்துக்காகவும் நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அகில லோக சமாதானத்துக்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகள் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நம்முடைய பேராயரும் மற்ற எல்லா பணியிடக்காரரும் விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகர் என்று நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தாங்கள் பணிவிட நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நம்ம தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வைப்போர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரணத்தார் வாய்ப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அந்த காலத்து
நம்மை நம்முடைய ஆச்சரியமான ஒளிவு வரவழைத்தோடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்து நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்துக்கு காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியம் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பது உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவினை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திர நிமித்த துணிந்து கேட்கக்கூடாதவைகள், எங்கள் கூட்டாட்டு நிமித்தத்தும் கேட்க தெரியாதவைகளும் உமோடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் எங்களுக்கு அருங்கணித்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. அப்பம் பிட்குதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். திருவிருந்திலே பங்கு பெறாதவர்கள் அமைதியாக கலைந்து செல்லலாம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் அன்பு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து இன்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டின் நிறைவு பவனி பாடலாக 32வது கீர்த்தனை பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி என்ற கீர்த்தனையை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, கர்த்தர் இயேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தர் இயேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் நித்தினம்பா ஓடி ஓடி பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. காலம் நிறைவேறின போது ஸ்திரியின் வித்து, காலம் நிறைவேறின போது ஸ்திரியின் வித்து, சீலக்கண்ணி கற்பத்தில் ஆவியால் உபவித்து, சீலக்கண்ணி கற்பத்தில் ஆவியால் உபவித்து, பாலனான இயேசு நவின் சொத்து சொத்து பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. எல்லையில்லா ஞானவரன் வெள்ளை மலையோரம், எல்லையில்லா ஞானவரன் வெள்ளை மலையோரம், உள்ளணையிலே பிறந்தார் இல்லமெங்கும் ஈரம், உள்ளணையிலே பிறந்தார் இல்லமெங்கும் ஈரம், தொல்லை மிகும் அவ்விரண்டு நேரம் நேரம் பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. வான்புவி வாழ்ந்தாருக்கு வாட்டகத்தான் வீரோ,
வீரம் வான்புவி வாழ்ராஜனுக்கு மாட்டகந்தான் வீரம் வானவர்க்கு வாய்த்த மெத்தை வாடின புல் மூடும் வானவர்க்கு வாய்த்த மெத்தை வாடின புல் மூடும் ஆனப்பட கந்து என பாடோ பாடோ பெத்தலகே போரோரும் சத்திரத்தை நாடி அந்தரத்தில் பாடுகிறார் தூதசேனை கோடி அந்தரத்தில் பாடுகிறார் தூதசேனை கோடி மந்தையாய ஓடுகிறார் பாடல் கேட்க தேடி மந்தையாய ஓடுகிறார் பாடல் கேட்க தேடி இன்றிரவில் என்ன இந்த மோடி மோடி பெத்தலகே போரோரம் சத்திரத்தை நாடி அட்டிடைய அஞ்சுகிறார் அவர் மகிமை கண்டு அட்டிடைய அஞ்சுகிறார் அவர் மகிமை கண்டு அட்டியின்றி காபிரியல் சொன்ன செய்தி கொண்டு அட்டியின்றி காபிரியல் சொன்ன செய்தி கொண்டு நாட்டமுடன் ரட்சகரை கண்டு கண்டு பெத்தலகே போரோரும் சத்திரத்தை நாடி இந்திரியோடு கண்டரசர் மூவர் நடந்தாரே இந்திரியோடு கண்டரசர் மூவர் நடந்தாரே சந்திரதூபம் போல வைத்து சுதனை பணிந்தாரே சந்திரதூபம் போல வைத்து சுதனை பணிந்தாரே பிந்தையது பார்க்கலாமா நேரே நேரே பெத்தலகே போரோரம் சத்திரத்தை நாடி. ஆண்டவரே, பெத்லகேம் நோக்கிய எங்களுடைய பயணத்தை வெற்றியின் பயணமாய் ஆசீர்வாதத்தின் பயணமாய் அமைத்து கொடுக்கின்ற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெத்லகேம் என்ற சிற்றூரிலே ஆண்டவருடைய பிறப்பின் மாட்சிமை ஒரு புதிய விடியலாய் வெளிப்பட்டதைப் போல இன்றைக்கும் எங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அந்த புதிய விடியல் தோன்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ரூத்துடைய மறுக்கப்பட்ட வாழ்வை புதுப்பித்த ஆண்டவர், செபுலோன் நப்தலினுடைய தலைமுறையிலே இருட்டடிக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்விழந்தவர்களை புது வாழ்வுக்கு நேராய் வழிநடத்தின ஆண்டவர், இன்றைக்கும் எங்களுடைய வாழ்வை புதிய விடியலிலே வழிநடத்துகிற நம்பிக்கையோடு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கிறோம். பெத்லகேமின் ஆசீர்வாதம் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் அடியெடுத்து வைக்கின்ற எங்களுடைய இல்லங்களிலே காணப்படட்டும். ஆண்டவரும் மீட்பருமாகிய பெத்லகேம் முன்னணியில் பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் தாவீதும் இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.